எபிசோட் 30ல் ஹர்னி வந்து சித்தை கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்து அவர் கேட்குறாரு, என்ன மொட்டை மாடிலேருந்து குதிச்சு லவ் ப்ரூவ் பண்ண சொல்ல போறியா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. உடனே யார் இந்த ஆண்டி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு. நீங்கள் இவங்க தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியிருக்கணும், குடியிருந்தால் நீங்கள் அங்கே இருந்துட்டு இவங்க கிட்ட பழகணும், பழகி கடைசி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சித் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. என்னது இவங்களை நான் லவ் பண்ணுமா, என்ன ஆண்டியை போய் லவ் பண்ண சொல்கிறீங்க, இந்த சின்ன பொண்ணு சொன்னாலே நான் பண்ணியிருக்க மாட்டேன், இதில் ஆண்டியை போய் லவ் பண்ண சொல்கிறீங்க, இதான் லவ் பண்ண ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் சொன்னால் பண்ணியிருக்கலாம், இந்த விஷயத்தை போய் யார் பண்ணுவா அப்படின்னோடனே. சரி அட்லீஸ்ட் எதுக்காக நான் சொல்லு அப்படின்னோடனே, ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டேன், ரீசன் சொல்லாமல் நான் சொல்லுவேன், நீங்கள் இதை செய்யணும், செஞ்சால் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன், எனக்கு உங்களை பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்கும்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக வராரு. ஆனால் இந்த விஷயத்தை பண்ணவே முடியாதுங்கிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ பண்ண முடியலன்னா என்னை மொத்தமாக மறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹர்னி சொல்கிறது நிஜமாவே டூ மச் தான். அதுக்கு வந்து முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா வராங்க. இங்கே 3 பசங்களும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, மீரா மட்டும் இல்லை. அந்த டைமில் கரெக்டாக மீரா உள்ள வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டே பொன்மலை டெக்ஸ்டைல்ஸ், நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஜக்கு உடனே கேட்குறான், அப்பாவோட ஃபினான்ஸ் எதையாவது பார்த்தியா அப்படின்னு. அவங்க அம்மா திட்டுறாங்க, என்னடா அப்பாவோட ஃபினான்ஸ் பார்க்குறதுக்கு அவள் கடைக்கு போனா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி ஆஸ் யூஷுவல் அம்மாவை மழுப்பி ஏமாத்துறாங்க. அப்போ அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ ஏன் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணல, அஸ்வின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படின்னு. ஜக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து இவளுக்கு மேலேலாம் எந்த அக்கறையும் இல்லை, அவன் ஜஸ்ட் இவளை வச்சு நல்லா யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மீராவுக்கு பிடிக்கல. உடனே அம்மா எந்திரிச்சு போனதுக்கப்புறமா மீரா சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ஃபஸ்ட்டு 2 months அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னா மொத்தமாக நான் பார்த்துருவேன் அப்படின்னு. ஹரிணி சொல்கிறாங்க, நானும் அந்த லேடியை கண்காணிக்கிறதுக்காக ஒரு செப்பரேட் பிளான் வச்சிருக்கேன், அதுக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது முடிஞ்ச உடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணியும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து ரூமில் தனியாக புலம்பிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அம்மா வந்து, என்னாச்சுடா ஏன்டா புலம்பிட்டு இருக்க அப்படின்னு. அம்மா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் லவ் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாமா, ஆனால் வந்து என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறா, அதை என்னால் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னோடனே, பாத்தியாடா லவ் பண்ணுற வரைக்கும் அவள் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஓகே சொன்னோடனே பசங்களோட புத்தியை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு, இல்லைம்மா அவள் செய்ய முடிஞ்ச மாதிரி காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைடா, உன்னை லவ் பண்ணுறான்னா அவள் என்ன சொன்னாலும் நீ செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ எஸ்எஸ் வந்து அகமதாபாத் போயிட்டு ரிட்டன் வந்துட்டார். அவர் கரெக்டாக வரும்போது பொன்மலர் வாசலில் நின்று மூஞ்சி நோக்க போட்டு நிற்கிறாங்க. நீ ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க வந்து அந்த என்னை ஏமாற்றிட்டீங்களா, இவ்வளோ விஷயத்தை மறைச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா ஜெயஸ்ரீ கல்யாணம் நின்னதை பற்றி. பட் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவர் ஏமாத்தினது தெரிஞ்சிச்சோன்னு பயந்துக்கிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஜெயஸ்ரீ கிட்ட கேட்டேன், அவள் வந்து உண்மையை சொல்லிட்டா, கல்யாணம் அந்த மாதிரி கீர்த்தி வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டா. உடனே எனக்கு நெஞ்சவலி வந்துருச்சு. அப்போ ஜெயஸ்ரீ வந்து, எங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமா, உனக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது, ஏற்கனவே என்னால் தான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் கில்ட்டில் செத்துட்ருக்கேன், நீ வேறு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ சொன்னால் அப்புறம் நானே நார்மல் ஆகிக்கிட்டேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. சொன்னோடனே எஸ்எஸும் வந்துட்டு, உனக்கு உடம்பு சரியில்லாமா, அதனால தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சோம், உன் தம்பிக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க நினச்சதே ரொம்ப பெரிய விஷயம், இதில் அவன் வேண்டான்னு வேறு சொல்லிட்டு போகிறான்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாரு. இங்கே கிரிஜாவும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு நெய்பர் பார்த்துருப்பாங்க இல்லையா, மது பார்க்கறதுக்கு ஒரு பையன் வந்துட்டு போனதை, அதை வந்து சொல்கிறாங்க, மது பொண்ணெல்லாம் இப்படி தனியாக விட்டுட்டு போகாத இந்த காலத்துலன்னொன்னே அவங்க அம்மா வந்து பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இமீடியட்டாக அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பையன் நான் தெரிஞ்சு தான் வந்தா, அவன் என்கிட்ட ஃபோனில் கூட பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து அந்த நெய்பர் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. போய் சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் பொண்ணு கடையில் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, நான் கடையில் உள்ள பழைய ஸ்டாக்கெல்லாம் தூக்கி வாசலில் போட்டு உட்கார சொல்லியிருக்கா, அந்த மாதிரி சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கா, என்கிட்ட பெர்மிஷனே கேட்காம கடைக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன்னு வேறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட மீரா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து கிரிஜா வந்து மீராவை கூப்பிட்டுட்டு என்ன மதுவை கூப்பிட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, மது ஒரு பையன் உள்ளே வந்திருக்கானே, ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்கிறாங்க, நீ ஒரு பையனெல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணாதான் சொல்லி தானே வளர்த்தேன், எதுக்கு இப்படி பண்ணுறேன்னே, ஆமாம் நான் அவனை லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க. எனக்காவது நான் அவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், நீ ஒருத்தன் கூட சுற்றியே அவரை நீ என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாங்க. அவங்க அம்மா தாங்க முடியாமல் மதுவை போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே மது கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.